ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதோ தெரிந்து பாருங்கள், விராலி மலைக்கு வரலைங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம பஞ்சாபி தாபாவுக்கு தான் வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பஞ்சாபி தாபாவில் வந்து சாப்பிட்ணுன்னு. எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு இடமா சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து புதுசாக அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது, என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன ஸ்டைலில் பண்ணுறாங்கன்ட்டு உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா தாபாக்குள்ளே வந்து ஒரு கூரையை பிடிச்சி உட்காந்தாச்சு. இந்த கூரையை பிடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ரஷ்ஷு, சண்டே அதுவும் செம்ம கும்பல். இப்படி தான் அடிக்கடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸு, அவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பாட்டுங்க. இது நல்லா ப்ரைவேட்டாக இருக்குது. ஒரு கூரை எடுத்துகிட்டு வரோம், அந்த பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தனியாக வராங்க. நல்லா இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு கோவா ஃபீல். கோவாவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100+ ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாமே சாப்பிட முடியாது, ஏன்னா வயிறு சின்ன வயிறில், நீங்களே பாருங்களேன், வயிறு சின்ன வயிறு, அதனால் அவ்வளோ சாப்பிட முடியாது. இங்கே என்ன பெஸ்ட்டு அது மட்டும் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாபாக்குன்னு ஸ்பெஷலாக வந்து ஒரு சிக்கன், அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட. அது ஒன்று சொல்லியிருக்கேன், ரெடி ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வந்து இதை வந்து சும்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, வாங்க போகலாம். கமான். இவ்வளோ ஐட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் தெரியுதா, இது வந்து சப்பாத்தி, இது வந்து சிக்கன் கிரேவி, இது வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து சிக்கன் ரைஸு, இது வந்து சிக்கன் நூடுல்ஸு, இது வந்து டைனாமிக் ப்ரான் ராட்டு சொல்லுவாங்க, ராட்டு அது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன். அது வந்து அவங்க பண்ணுறதை நான் பார்க்கும்போது எனக்கு அது வேணும்னு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அது ஸ்பெஷலாக நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இவ்வளோ ஐட்டம் இருக்குது, ஆனால் தட்டி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் எடுத்து சாப்பிட்றோம். ஆஹா, இருக்கிற பசிக்கு எல்லாமே நானே சாப்பிட்ருவேன். ஸோ நான் எப்பயுமே வந்து சாப்பிட முடியும் மக்களுக்கு தான் முதல் கொடுப்பேன். என் வியூவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு. அதனால் கம்மிங்க இப்போ நான் சாப்பிட்றேன். நான் சொல்லுவேன் தெரியுமா ஒரு டைலாகு, தயவு செஞ்சு கண்ணு வைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கண்ணு வைக்காதீங்க. ஆஹா, செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த நானுக்கும் அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து போன்லெஸ் தான் போடுறாங்க, போனே இல்லை. அப்படியே சாப்பிட்லாம் பயப்படாமல், அப்படியே வாயில் போட்டு இங்கே பாருங்க, இப்படி அப்படி போகும். அப்படியே முழுங்கலாம்.
ஆவ் அல்ட்டி. நல்லா அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், ஃபைனலாக நம்ம ஓனர்ட்டையும் பேசுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 5 months கம்ப்ளீட் ஆகி 6th month. அது வேணால் சப்பாத்தி எல்லாம் அந்த பஞ்சாப் ஸ்டைலில் வந்து எல்லாமே சுட்டு தராங்க. எல்லாம் அந்த கிரேவி பாருங்களேன், நல்லா திக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறாங்க இந்த சப்பாத்தியை. எல்லாம் ஆயில் ஃப்ரீ. பாருங்க, ப்ரான், டைனாமிக் ப்ரான். ஆஹா, நல்லா குக் ஆயிருக்கு. டேஸ்ட் செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குங்க, யூனிக்காக இருக்குது டேஸ்ட்டு. பாருங்க, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காரம் லைட்டாக காரமாக இருக்குது. அதுதான் எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த வரமிளகா சொல்லுவாங்களே ரெட் சில்லி இல்லாமல் ஒன்றுமே இல்லை பாருங்கள். அதாவது நான்லேயும் ஆயில் இல்லை, சப்பாத்தியும் ஆயில் கிடையாது, எல்லாமே ஆயில் ஃப்ரீ தான். இந்த கிரேவி அல்ட்டியாக இருக்குது. சிக்கன் ரைஸு அதே மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி தான். நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை தான், அந்த கூரைக்குள்ளே ஒரு ஃபேமிலி உட்காந்துக்கலாம். பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ரூமு, 4-5 பேர் வந்த மாதிரினா அதுக்கு இந்த மாதிரி ரூமு. ஆஹா, இந்த ப்ரான் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் அது தனியாக தெரியுது அந்த டேஸ்ட்டு. இந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன சொல்லுங்கள், ஜப்பான் சிக்கன். ஏன் அந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். இப்போ ஜப்பானில் இப்படி தான் செய்வாங்களா, ஜப்பானில் இதுதான் சாப்பிடுவாங்களா, அவங்க தான் வேறு மாதிரி சாப்பிட்றாங்களப்பா. ஆஹா,
இது லைட்டாக வந்து எப்படி சொல்கிறது, லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் தெரியுது. பட்டர் போட்டிருக்காங்க, அது நல்லா நல்லா ஹெவியாக தெரியுது, சூப்பராக. என்ன ஒரு டவுட்டு, இந்த ஜப்பான் சிக்கன் அது எப்படி ஜப்பான் சிக்கன் பேர் சொல்கிறீங்க, என்ன எதனால்? எல்லாம் சைனீஸ் ஃபுட்டு தானே. ஓகே, அதனால அந்த ஸ்டைலில் ஜப்பானில் அங்கே இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறாங்க, பால் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு செய்கிறாங்க. ஓ, பால், அதனால தான் அந்த ஸ்வீட்னஸ் தருதோ. இந்த பால் போட்டு அந்த முந்திரி மசாலு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறீங்க. குடமிளகா அதெல்லாம் போட்டு. சரி சரி சரி, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து வேறு லெவலாக இருக்குது. டைனமிக் ப்ரான் இருக்குல்ல, வேறு லெவலாக இருக்குது. இது என்ன சிக்கன்? இது தாபாவோட ஸ்பெஷல். தாபாவோட ஸ்பெஷல். அதாவது நான் பிளேட் ஏற்று இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறேன் சொல்லுவாங்களே, சுத்தம் சோறு போடுன்னு, அந்த மாதிரி தான். ஸ்பூன்லாம் வேணாம், கையிலே சாப்பிடுவோம். ஸ்பூனை சாப்பிட்டா வளர்ந்தோம். இது வந்து இந்த மாதிரிலாம் ஓஹோன்னு சொல்ல முடியாது. நார்மலாக வெளியே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது நூடுல்ஸு. டேஸ்ட்டு வந்து அதே டேஸ்ட்டு தான், டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஜப்பான் சிக்கனு, இந்த டைனமிக் ப்ரானு, அப்புறம் வந்துட்டு இந்த கிரேவி வேறு லெவலு. மக்களே, திருப்பி சொல்கிறேன், தம்பி வந்து வீடியோவில் வந்து இவ்வளோ சாப்பிட்றான், அப்படி சாப்பிட்றேன், இப்படி சாப்பிட்லான்னு கண்ணு வைக்காதீங்க. நான் இவ்வளவும் சாப்பிட போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் த வேர்ட். இவ்வளோ சாப்பிட மாட்டேன். இதே எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனு, கொடை மிளகா, அப்புறம் இந்த வர மிளகா, அதுதான் எல்லாத்துக்கும். சரிங்களா, சிக்கனு இல்லை அப்படி அப்படி பிச்சாலே தனித்தனியாக வருது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக ட்ரையாக இருக்குது. ஆஹா, அல்டி. முந்திரி பருப்பு, ஃபைனலாக இதுக்கு வரேன். அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த பஞ்சாபி தாபா வந்து ஃபேமஸ் வந்து இந்த நானும் தயிர் சாதம் தான் ஃபேமஸ்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே டேஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி தயிர் சாதம் நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. எப்படி இருக்கு பாருங்கள், அதுலேயே ஊறுகாய் வச்சு தயிர் சாதம் மேலே அந்த இது போட்டிருக்காங்க பாருங்கள், தாளிச்செல்லாம் போட்டிருக்காங்க.
ஊறுகாய் வந்து நான் லைட்டாக கையில் எடுத்து வா நல்லா அந்த தயிர் சாதம் நல்லா திக்காக இருக்கு. ஊறுகாய், தயிர் சாதமும் ஊறுகாயும் காம்பினேஷன் பிரிக்கவே முடியாது. இந்த கேர்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷு. இந்த புளிப்பு, அந்த உப்பு அதெல்லாம் ஓவராலாக நல்லா கரெக்டாக இருக்குது. அதுவும் அந்த பருப்பு போகிறாங்க பாருங்க மேலே, அதான் டாப் நாச். ஆஹா, எதுவும் மிஸ் ஆகல. ஸோ கைஸ், என் வயலை பார்த்துருப்பீங்க, லைட்டாக தான் உப்பு இருக்குது. நான் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கேன். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா என் டீம் மெம்பர்ஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தாபாவோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பக்கத்து கூரையில் ஒரு ஃபேமிலி வந்து நல்லா சிரித்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் எப்படி இருக்குது இந்த இடம், உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க, இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்குது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். ஓகேங்களா, வாங்க போகலாம். ஹாய் மேம். ஹலோ. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பிஹெச்எல்லேருந்து வரோம். பிஹெச்லேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, எப்படி இந்த இடம் உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலி ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் இந்த இடம் எங்களுக்கு பழக்கம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, தாபா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி துவரங்குறிச்சி பிரான்ச்சில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோடனே எட்ரா கார அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண உடனே எங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஒவ்வொரு வெரைட்டிஸுமே வந்து நல்ல ஒரு ஒவ்வொன்றுமே வந்து நிறைய அந்த டேஸ்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம மற்ற ஹோட்டல்ஸுக்கும் இங்கேயும் எங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடத்துல எல்லாமே வெரைட்டிஸ் இருந்தாலும் பட் டேஸ்ட் வந்து அந்த ஒரு யூனிக்கான டேஸ்ட் அப்படி எங்களுக்கு கிடைக்கல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனால ஆக்சுவலி இது எங்களோட 3rd விசிட் நினைக்கிறேன் நாங்க இந்த இடத்துக்கு. ஆமா, இந்த இடத்துக்கு வாரம் கூட வந்துருவோம் போல இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா இதை பாக்குற வியூவர்ஸும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த பிளேஸை, உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இந்த தாபா ஓனருக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, சம்டைம்ஸ் வரும்போது கொஞ்சம், ஏன்னா நிறைய பேர் வராங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்க ஆமா, நாங்களே இப்படி டயக்னலா பண்ணி கொஞ்சம் ஃபேமிலியா வைக்கிறது, இந்த மாதிரி ஹட்டில் இந்த மாதிரி தனியா ஒரு பிரைவேட்டான பிளேஸ்ல சாப்பிடுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் வீட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப பிரைவசியா, ரொம்ப பிரைவேட்டா, ரொம்ப நல்லா இருக்கு. நானும் அதான் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம் தான் நானும் வந்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது. ஓ, கண்டிப்பா யூ லவ் இட். அப்படிங்களா? சூப்பர். அதனால அவங்க ட்ரீட். நீங்களா மேடம்? ஓகே, சூப்பர். உங்களோட ட்ரீட்டா இது? ஆக்சுவலி இவர் வந்து என்னோட சன்னு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் சிக்கன்லாம் நான் இன்னும் அவ்வளோ பழக்கல. அவங்க ஹீஸ் ஜஸ்ட் 14 months ஓல்டு. இப்போ பாத்தீங்கன்னா நான் சும்மா வாயில டேஸ்ட் பண்ணேன், அவன் 2 பீஸ் சிக்கன் சாப்பிட்டுட்டான். அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு. குழந்தைகளுக்கு பிடிக்குது. ஆமா, கண்டிப்பா வரலாம், ட்ரை பண்ணலாம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு. இந்த கூரை தான் நாங்கள் சாப்பிட்ட கூரையை சாப்பிடல, கூரைக்குள்ளே உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். என் டீம் மெம்பர்ஸோடு சாப்பிட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. என்னோடய ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா இந்த ரைஸு, நூடுல்ஸு இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓஹோன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ட்ரையாக இருந்தது.
அது மட்டும் இல்லைங்க, நார்மலாக எல்லா கடையிலையும் விற்கிற மாதிரி தான் சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸு அதெல்லாம் இருந்தது. இன்னொன்று டாப்பாக என்ன இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த தயிர் சாதம் செம்மையாக இருந்தது, வேறு லெவலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைனாமிட் ப்ரானு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜப்பான் சிக்கனு வேறு லெவலு அல்ட்டியாக இருந்தது. டேஸ்ட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டு. அதை பார்த்திங்கன்னா அந்த முந்திரி போட்டுலாம், முந்திரி வந்து அரைச்சும் போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. அந்த அரைச்சி போட்டிருக்காங்க, முழுசாகவும் போட்டிருக்காங்க, நல்லா வேறு லெவலாக இருந்தது. நீங்களும் வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த பஞ்சாபி தாபா வந்து சாப்பிட்றது நீங்கள் பஞ்சாபுக்குலாம் போக வேணாம். நம்ம திருச்சியிலேருந்து லைட்டாக ஒரு 25-30 கிலோமீட்ரு தள்ளி வந்தீங்கன்னா விராலி மலைக்கு முன்னாடியே அந்த ஹைவேஸ் ரைட்டில் இப்படி திரும்பும். உள்ளே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே கூரையாக இருக்கும், நல்லா ரஷ்ஷாக இருக்குது. வீக்கெண்ட்லனால நல்லா ரஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? நம்ம வியூவர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேபுறம் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ வந்து நாங்கள் புதுசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் சொல்லுங்கள். இங்கே போய் எடுங்க, அங்கே போய் எடுங்க, நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் கிளிக் பண்ணுங்கள்.